நமஸ்காரம். என் பணி தொடங்கி 1300 பதிவுகள் நிறைவேறியுள்ளன. இந்த நாளில் வேளுக்குடி எனும் ஸ்தலத்திலிருந்து இங்கிருக்கும் பெருமானையும் வீர ஆஞ்சநேய சுவாமியும் தரிசித்துக் கொண்டே இன்றைய இன்பணியை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். வேள்விக்குடி என்ற இந்த ஊருக்கு பழைய பேர். நிறைய வேள்விகள், யாகங்கள் நடந்த ஊர். இப்போது மருவி வேளுக்குடி என்று உள்ளது. இங்கிருக்கும் வீர ஆஞ்சநேய சுவாமி வரப்பிரசாதி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 5:30 மணியிலிருந்தே பக்தர்கள் வர ஆரம்பித்து விடுகிறார்கள். இரவு 9:30 மணி வரைக்கும் வரிசையாக வருகிறார்கள். ஒத்தொத்தருக்கு ஒவ்வொரு தேவை அல்லது பல தேவைகள். அதை அசாத்திய சாதகராக இருக்கக்கூடிய ஹனுமான் முடித்து வைக்கிறார். அவர் அப்படி ஒவ்வொன்றும் செய்யும் போது ராம பக்தியை சேர்ந்தே ஊட்டுகிறார். சரி என்று ஹனுமார சேவித்தோம். தினமும் வாசிக்கும் ஸ்ரீராமாயணத்தை இன்று ஆஞ்சநேயர் முன்பிருந்தே வாசிப்போம் அப்படின்னு அமர்ந்து கொண்டேன். அதில் கிஷ்கிந்தா காண்டம், ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட்டது. ராமன் தான் எதற்காக சுக்ரீவனை நாடி வந்திருக்கிறோம் என்று கூறுகிறார். தன்னுடைய மனைவியை சீதையை ராவணன் அபகரித்தான் என்று சொன்னார். அடுத்து சுக்ரீவன் அதே போல தன்னுடைய மனைவியையும் வாலி அபகரித்துக் கொண்டான் என்று தன்னுடைய துக்கத்தை சொல்லி தழுதழுத்து கண்ணீர் விட்டான். இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி கொள்ளுவோம், இப்படி குற்றம் புரிந்த வாலியை அழித்து உன் மனைவியை மீட்டுக் கொடுக்கிறேன் என்று ராமன் சூளுரைத்தார். ராமனுக்கு இரண்டாவது வார்த்தை தெரியாது. அத்தெய்வதம் ஹனிஷ்யாமி தவ பாரியாபகாரிணம் என்றார். அதே சுக்ரீவனும் என்னவானாலும், எந்த மலைக்குள்ளோ கடலுக்குள்ளோ காட்டுக்குள்ளோ இருந்தாலும் கண்டிப்பா சீதையை தேடி கண்டுபிடிக்கிறேன், அந்த ராவணனையும் ஒழித்து விடுவோம் என்று கூறினான். அப்ப இங்கிருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது. ஒருத்தருக்கொருத்தர் அதே துன்பப்பட்டவர்கள். இருவருக்கும் வருத்தம் ஒரே காரணம், மனைவியை காணோம், தூக்கி போய்விட்டான். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுகிறார்கள். இப்ப இப்படி பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு துன்பம். யார் எந்த துன்பப்பட்டாலும் நாம் உதவ வேண்டும், உண்மைதான். ஆனால் இப்ப நமக்கு ஒரு துன்பம் இருக்க, அதே துன்பம் மற்றொருத்தருக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்ப நமக்குள்ள கண்டிப்பா ஒரு தொடர்பு ஏற்படும், ஒரு பிணைப்பு பிறக்கும். நாம படுகிற வருத்தத்தையே அவரும் படுகிறார், அதனால கண்டிப்பா உதவணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இது ஒருத்தருக்கு ஒருத்தரோட மட்டும் அந்த உதவல் நிற்பது கூடாது, அது கண்டிப்பா செய்யணும். இப்ப நாம வேலை இல்லாத கஷ்டப்பட்டிருக்கோம், சம்பாத்தியம் இல்லை, இன்னொருத்தர் அதை போல சந்திக்கிறோம்னால் அவர் கஷ்டம் நமக்கு புரியும். ஏன்னா நாம அந்த கஷ்டப்பட்டிருக்கோமே. இங்கதான் நாம தான் பட்டோம், இன்னொருத்தரும் படுறார், அவர் படாம இருக்கணுங்கிற எண்ணம் வர வேண்டும். சட்டுன்னு என்ன தப்பா தோணிடலாம், நமக்கு இருக்கிற ரஜோ குணத்தாலோ சில தீய பண்புகளாலோ என்ன தோன்றி விடலாம், படட்டும், நானும் இப்படித்தானே பட்டிருக்கேன், அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது. அந்த இடத்துலதான் நமக்கு சத்துவ குணம் வேலை செய்யணும். நாம கஷ்டப்பட்டதை இன்னொருத்தர் படக்கூடாது என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உதவரும்.
இப்ப எந்த அப்பாவோ அம்மாவோ தாங்க கஷ்டப்பட்டிருந்தால் அதே மாதிரி தம் பிள்ளையும் கஷ்டப்பட்டு வரணும், பொண்ணும் கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டார்கள். தான் வாட்டத்தில் இருந்திருந்தாலும் தங்க குழந்தைகள் வாடாது இருக்கணும் தானே எதிர்பார்ப்போம். அத போல பிரத்தியார் இடத்திலையும் அந்த நல்லெண்ணம் வர வேண்டும். நான் தான் பட்டுட்டேன், அது வியாதியிலையா இருக்கட்டும், பணத்தொல்லையா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம உறவுக்காரப்பட்ட சண்டையா இருக்கட்டும், இது எதுல நான் பட்டிருந்தாலும் அதை இன்னொருத்தர் பட வேண்டாம்னு நினைக்கணும். இதை விட உயர்ந்த படி ஒன்று உள்ளது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறத பத்தி சொன்னேன். இதுக்கு மேலே இப்ப ஒருத்தர் புற்றுநோயில பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுப்போம். இல்லை அவருடைய ஊரில் குடி தண்ணீர் வசதி இல்லாமல் ரொம்ப தூரம் போய் போய் தண்ணீர் எடுத்துன்னு வந்திருக்கான்னு வச்சுப்போம். இதெல்லாம் அப்பப்ப வடநாட்டுல நிறையவே பார்ப்போம். வசதி இருந்தா சரி, வசதி இல்லைன்னால் இப்ப பள்ளிக்கூடமே பசங்க போக முடியாமல் எங்கேயோ பாலத்தை சுத்தி சுத்தி போய் 10 கிலோமீட்டர் போய் படிச்சுட்டு வரணும், பஸ் வசதி கூட இல்லை, அதெல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி பட்டவர்களுக்கு இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்ங்கிறது இல்ல, ஊராக கஷ்டம். இப்ப குடி தண்ணீர் வசதி இல்ல, படிப்பு வசதி இல்ல, மருத்துவ வசதி இல்லைன்னால் அதெல்லாம் ஊருக்கே கஷ்டம். அதுல யாரான ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பார். இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு ஊர்ல ஆம்புலன்ஸ் இல்லைன்னு வச்சுங்க. அந்த சமயத்துக்கு யாருக்கோ உடம்புக்கு வந்திருக்கும், கூட்டின்னு போயிருக்க முடியாது, அதனால பிராணன் போயிருக்கும். அப்ப அவருக்கு என்ன தோணும்? கண்டிப்பா இந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் நிறுத்தணும் என்று தோன்றது இல்லையா? அப்ப நாம ஒரு கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டம் மத்த பேர் பட வேண்டான்னு எல்லாருக்குமா உதவுறது. நான் முன்னாடி சொன்னது ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் உதவிக்கிறது. இப்ப பள்ளிக்கூடம் இல்லையா, இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டி வைக்கிறேன், இங்க மருத்துவ வசதி இல்லையா, ஏற்படுத்தி வைக்கிறேன், இப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறச்சே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப நாம அந்த மாதிரி பாதிக்கப்படாதவான்னு வச்சுப்போமே, நமக்கு என்ன தோணிடக்கூடாது? சரி, அவர் பாதிக்கப்பட்டவர், இவர் ஒருத்தருக்கு இது கஷ்டம் வந்ததுங்கிறதுக்காக ஊருக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்று நாம நினைக்க கூடாது. சரி, யாரோ ஒருத்தரை வச்சுதான் தொடக்கி ஆகணும். அந்த தொடக்கம், அந்த வேகம் அவருக்கு வந்திருக்கு, ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டார். அதனால அவர் அதை பண்றாருனால் அதை நாம் எல்லாரும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, ஓஹோ நல்ல வேளை நமக்கு அந்த உத்வேகம் வரல, இந்த மட்டும் அவருக்கு வந்திருக்கு, அதுக்கு நாம உதவணும் அப்படின்னு ஒருத்தர நம்மால் ஆனதை செஞ்சுடணும். அப்ப மட்டும் அவர் பட்டார் அவர் செய்யறாருன்னு தள்ளிவிடக்கூடாது, ஒதுங்க கூடாது. அது வெறும் ஒரு தூண்டுகோல் தான். இப்போ ரொம்ப வருஷமா ஒரு கோவில் க்ஷீணமா இருக்கு, ஒருத்தர் எடுத்து இது கண்டிப்பா இதை சரிப்படுத்தி நம்ம சம்ரோஷணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்க. உடனே மத்த பேர் அது மாட்டுக்கு வெறுமை இருந்தது, அதை அவர் இழுத்து போட்டு கொண்டு விட்டால் அப்ப மொத்த செலவும் அவர் தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் இல்ல, நான் பாதிக்கப்பட்டேன் சின்ன வயசுல, அதனால கட்டணும்னு போறேன், அது அவர் பாதிக்கப்பட்ட அவர் தானே கட்டணும்னு நினைச்சிடக்கூடாது. அப்போ ஊருக்கெல்லாம் உதவணும்னு ஒருத்தருக்கு எண்ணமும் வரணும். அது தாம் பட்டதுனாலேயே அந்த எண்ணம் வரட்டும். வந்த பிற்பாடு அது அவர் தலையோட போகக்கூடாது, அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நடக்கிறது தான் தர்ம காரியத்தினுடைய அடிப்படை. இப்ப இனிமே நீங்க இதை பாரு, எங்கெங்கெல்லாம் நீங்க வந்திருக்கீங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி சமயத்துல நாம எப்படி அதை பத்தி சிந்திச்சிருக்கோம், எந்த கோணத்துல பார்த்திருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து கேட்டா தான் நம்ம தர்மத்துக்கு செய்யணுங்கிறது இல்லை. தர்மம் நடக்கிறதுன்னு சொன்னா நாமா போகணும். இப்ப பசுமாடு சில சமயம் வந்து வாசல்ல நிற்கும், அதுக்கு இறக்கீரை கட்டு கொடுக்கலாம். மற்ற சமயத்துல நாம தான் தேடின்னு போய் கொடுக்கணும். அதுக்கு கொடுக்கறதுங்கிறது தர்மம் என்ன நமக்கு தான் தெரியணும். அங்கெல்லாம் போய் அழுத பிள்ளைக்கு பால் கொடுப்போம், அதனால வந்து கேட்டா மாட்டுக்கு கீரை கொடுப்போம், வந்து கேட்டா நன்கொடை கொடுப்போம்னால் அப்படி எல்லாரும் எல்லாத்துக்கும் கேட்டுருப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு நல்லதுல நமக்கு பங்கு வேணும்னால் அதை நாம் தான் தேடிக்கொண்டு போக வேண்டும். ஆனா அதை தொடங்கி இருக்கிறது ஒத்தரா இருப்பார், அதுக்கு பண்றேன்னு ஒத்துன்னு இருக்கிறது ஒத்தரா இருப்பார். ஆனா அதுக்கு எல்லாரும் உதவணும். இப்ப இங்கேயே பாருங்க, ராமனுடைய சீதையை தேடி தரேன்னு சுக்ரீவன் தானே ஒத்துண்டார், அவருக்கு தானே கஷ்டம். அப்ப அவரை தேட விட்டுட்டார்களா? மொத்த குரங்கு படையும் தேடித்து பாருங்க, அது ஒத்தர் மட்டும் இல்லையே, அத்தனை வானரங்களும் சேர்த்து உயிரை பணையம் வைத்து தேடினார்களா இல்லையா? அப்படி தேடும் போது இந்த பார்கெயின் ஆங்கிலத்துல சொல்றோமோ இல்லையோ, அப்படி நாம பண்ணும்போது யார் தொடங்கினாரோ அவருக்கு மட்டும் புண்ணியம் இல்ல,
யாரெல்லாம் உதவினார்களோ அத்தனை பேருக்கும் புண்ணியம். அந்த திட்டம் தான் பெருமாள் அவ்வளவு அழகா வளர்த்து வச்சிருக்கார். அதனாலே இது ஒத்துறது மட்டும் இல்லேன்னு பார்த்து எல்லாரும் சேர்ந்து உதவி ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு அதுக்கு தானே சொல்வார்கள். அதனால நாம ஒண்ணு பட்டிருக்கோமா அதுலயே படுறவாளுக்கு உதவுவோம். நாம ஒண்ணு பட்டுட்டோமா இனிமே யாரும் படக்கூடாதுங்கிறதுக்காக செய்வோம். அப்படி ஒருத்தர் செய்யறாரா அதுக்கு நம்மால் ஆன உதவி எல்லாரும் கை கொடுக்கணும். அப்படிங்கிறது இன்னைக்கு வேலுக்குடி வீர ஆஞ்சநேய சுவாமியின் இடத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. எல்லாரும் ஒருத்தர் அவசியம் வந்து சேவிங்கோ. ஆஞ்சநேயர் திருவடிகளே சரணம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.